ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம். அந்த அவசரம் கண்டிப்பாக அவசியமா அப்படின்றத பற்றின டாபிக் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாபிக். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தன்னோட பாட்டி வீட்டுக்கு விடுமுறைக்காக ஊருக்கு போயிருக்கான். அப்போ அவங்க பாட்டி வீட்டில் அவன் ஒரு மாம்பழம் சாப்பிட்றான். அது அந்த ஊரில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாம்பழம், அதுவும் ஒரு தோட்டத்துக்காரரோட மாம்பழம். அந்த மாம்பழத்தை ருசி பார்த்ததும் அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. இந்த மாம்பழம் நம்ம வீட்டில் எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டி வீட்டில் இருந்து அந்த விடுமுறை முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த மாங்கொட்டையை, தான் சாப்பிட்ட அந்த மாம்பழத்தோட கொட்டையை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருந்து தன்னோட ஊருக்கு எடுத்துகிட்டு வரான். விடுமுறை முடிஞ்சு ஊருக்கும் வர்றான். தன்னோட ஊருக்கு கொண்டு தன்னோட வீட்டின் அருகில் அந்த மாம்பழத்தோட கொட்டையை புதைச்சி வைக்கிறான். புதைச்சி வச்ச அந்த பையன் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறான், சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு. நாட்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த பையனும் டெய்லி காலையில் வந்து பார்க்குறான். அந்த மரம் வளரவே இல்லை. அந்த கொட்டை எப்படி அவன் புதைச்சி வச்சுருந்தானோ அதே மாதிரி தான் இருக்குது. 10 நாள் கடந்தது, 20 நாள் கடந்தது, நாட்கள் போய்கிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே இந்த பையனுக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு. இந்த மரம் உண்மையிலே வளருமா அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தான் நட்டு வச்ச அந்த மாங்கொட்டையை மண்ணிலேருந்து தோண்டி எடுத்து பார்க்குறான், அந்த மாங்கொட்டை வளர்ந்துருக்கா அப்படின்னு. அந்த மாங்கொட்டை வளரவே இல்லை. இவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். ரொம்ப வேதனை அடைஞ்சு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இது வளராது அப்படின்னு நினச்சி அந்த மாங்கொட்டை என்ன பண்ணிடுறான், தூக்கி போட்டு போயிடுறான். இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த பையனோட ஆசை நியாயமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பையனோட ஆசை நியாயமானது தான். பட் ஆனால் அந்த பையனோட அவசர புத்தி கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது கரெக்டு கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எடுத்தாலுமே அந்த விஷயத்துக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். அதே மாதிரி உரிய காலம் அந்த விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முழுமையான வெற்றி நாம் காண முடியும். அதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைமை கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு ஒதுக்குங்க. அப்போ தான் அந்த விஷயம் முழுமையான வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.